கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அனுதின கண்மணித்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் முழுவதும் அவர் தந்த வாக்குத்தத்தங்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் நிறைவேற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக வசனத்தை வாசிக்கிறேன். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துடைய பிந்திய பாகம். தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? பல வாக்குத்தத்தங்களை நாம் சிந்திச்சிருப்போம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். என்ன தந்திருக்கிறார் அப்படின்னா, அவன் சொன்னபடினா நாம் சொன்னபடியே நடக்கும். இந்த ஆண்டு முழுவதும் நாம் சொன்னபடியே நடக்கும். இந்த அனுதின கண்மணித்த நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாக்குத்தத்தங்களை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சொன்னபடி ஆகும், அவர் சொல்வதெல்லாம் நடக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் சொல்கிறார், நீ சொன்னபடியே ஆகும், நடக்கும். அப்போ நாம் நன்மையானவைகளை எப்போதும் பேசணும். வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாய் திறந்து பேசணும். சில பேர் அதை அறிக்கையிட்டதே ரொம்ப யோசிப்பாங்க. அவன் சொன்னபடி ஆகணும், நாம் சொன்னபடியே நடக்குங்கிறார். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் அதில் வச்சுருக்கார். என்ன அப்படின்னா, நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போனால் போயிடுமா, சமுத்திரத்தில் போய் விழுந்துருமா. அப்போ நம்முடைய விசுவாசம் எவ்வளவு பூரணப்பட்டிருக்க வேண்டும் என்பதை தேவன் தெளிவாக சொல்கிறார். அதாவது அவர்கிட்ட கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு தருவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் அவ்வளவு தெளிவாய் பூரணமாய் 100க்கு 100 இருக்கணும். பாட்டு பாடுதோம் இல்லையா? 100க்கு 100 உம்மைத்தான் நம்புவேன். அந்த வார்த்தை பாடினால் போதாது, வாழ்க்கையில் நடக்கணும். 100க்கு 100 நம்பினால் கண்டிப்பாக நடக்கும். அதான் ஒன்று. ஆண்டவரை விசுவாசித்தால் அப்படியே நடக்கும். வேலைக்காரன் சொன்னால் பார்த்தீங்களா, மத்தேயு 8 100க்கு அதிபதி, நீர் வர்றதுக்கு நான் தகுதி கிடையாது, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லாத ஒரு விசுவாசத்தை பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் சொன்னதுக்கே கீழ்ப்படி தான் என் வேலைக்காரன். அப்போ நீர் அண்ட சராசரிகள் உருவாக்கின தேவன் அல்லவா? இந்த கண்மணித்த நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா? ஒரு புறஜாதியானுக்குள்ளே அப்படி ஒரு விசுவாசமும் நம்பிக்கை எறிஞ்சு பாருங்கள். சொன்னபடியே ஆண்டவர் சொன்னார், அதன்படியே அவன் சுகமடைந்தான். எவ்வளோ பெரிய விசுவாசம்! பேதர் கேட்டான் இல்லையா, ஆண்டவர் நீரையானா நடந்து வரட்டும் வா அப்படின்னாப்புல. கடலில் நடந்தான், விழுந்தான், கர்த்தர் காப்பாற்றினார் என்பது 2வது சம்பவம். ஆனால் அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்துச்சு பாருங்க, போயிட்டான் இல்லையா? அதான் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். அதனால் இது வரைக்கும் அப்போ நம்ம ஏன் நாம் சொன்னபடி நடக்கலை? வீட்டில் சொல்லணும், ஊழியத்தில் சொல்லணும், சபையில் சொல்லணும், கர்த்தர் எனக்கு நன்மையான தருவார், நல்ல வேலை கிடைக்கும், என் பிள்ளையுடைய திருமணம் ஜாம் நடத்துவேன், நல்ல இடத்த வாங்குவேன், வீட்டை கட்டுவேன், சபையை கட்டுவேன், ஆத்துமாக்களை தருவார். விசுவாசித்து சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை சொல்லி இதுவரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உங்களுக்கும் கர்த்தர் நீங்கள் சொன்னபடியே நடத்துவதற்கு தேவன் உண்மையிலவர். காட் பிளஸ் யூ.